ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் மூன்றாவது பகுதி. இந்த கீதையை சேவிப்பதன் ஏற்படும் பலன். இது ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்ன இதே விஷயத்தை மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கீதையினுடைய மகத்துவம் என்ன, கீதையினுடைய பெருமை என்ன, கீதையினுடைய புகழ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். படிக்க இந்த சாஸ்திரத்தை படிக்கிறவனும் இதன் அர்த்த விசாரம் பண்ணுகிறவனும் கிடைக்கும் பலன் ஒன்றே. ஏனென்றால் இந்த சாஸ்திரம் வாசிக்கிறவனையும் வாசிக்கப்படும் வஸ்துவாகிய பரமாத்மாவையும் ஒன்றுபடுத்தி வைக்கும் சாமர்த்தியம் படைத்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சாஸ்திரம் வாசிக்கின்றவனையும் வாசிக்கப்படும் வஸ்துவாகிய பரமாத்மாவையும். நம்ம கீதையை படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்னா, நான் வாசிக்கிறேன். அது எதை வாசிக்கிறேன்? பிரம்மம் என்றால் என்ன என்று வாசிக்கின்றேன். அப்போ பிரம்மத்தை தேடி, இப்போ நான் ஒரு பொருளை தேடி போகின்றேன் அப்படின்னு சொன்னா, நான்கிறது சப்ஜெக்ட், இந்த பொருள்ங்கிறது ஆப்ஜெக்ட். அதே மாதிரி இங்க நான் சப்ஜெக்ட், இங்க பொருள்ங்கிறது பிரம்மம், அந்த பரமாத்மா அல்லது பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிரம்மத்தை நான் இந்த கீதையிலே தேடுகின்றேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கீதையினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா, இதை வாசிக்கின்றவனை பிரம்மமாகவே செய்துவிடும் என்பதுதான் பெருமை. நீங்க இந்த கீதையை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தை தேடி போனீங்கன்னா கூட அந்த விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, நீங்க தனியா தான் இருப்பீங்க. அந்த விஷயம் உங்களிடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது திரும்பவும் உங்களை விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த பிரம்மத்தை தேடி நீங்கள் செல்லும் போது நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். நீங்கள் பிரம்மமாக மாறிவிடுவீர்கள். அத்தகைய சாமர்த்தியம் படைத்ததாக இந்த கீதை இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இந்த ஒட்டுமொத்த கீதையுமே அத்வைத சித்தாந்தத்தின் ஒரு மூலம் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமாக அந்த அத்வைத சித்தாந்தத்தை தான் நம்ம ஒட்டுமொத்த ஞானேஸ்வரியும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அப்போ இப்ப நம்ம டுவாலிட்டியில இருக்கோம். இப்ப நம்ம துவைதமா பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் வேற, நான் வேற, அதுல எழுதப்பட்டிருக்கிற பிரம்மம் வேற என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பட் இதை முழுசா படிச்சு முடிக்கும் போது நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களே பிரம்மமாகி விடுவீர்கள். அந்த ஒன்னஸ் ஃபீல், அந்த அத்வைத சித்தாந்தத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த சாஸ்திரம் வாசிக்கிறவனையும் வாசிக்கப்படும் வஸ்துவாகிய பரமாத்மாவையும் ஒன்றுபடுத்தி வைக்கும் சாமர்த்தியம் படைத்தது. ஆகவே இந்த கீதையின் பெருமை விஷயமா நான் சமர்ப்பித்து வைக்க வேண்டியது ஒன்றும் மிகுந்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து நான் உங்களை எதையோ செய்யறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. கீதைக்கு அந்த பெருமை இருக்கு. நீங்க வாஷா நீங்க அதுவா மாறிடுவீங்க அப்படின்னு ஞானதேவர் தன்னை தாழ்த்தி கொண்டு கீதையை உயர்த்துகிறார். இந்த கீதையானது பகவானுடைய சப்தமயமான உருவமாக விளங்குகிறது. இந்த பகவானே ஒரு உருவம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த கீதைன்னு சொன்னா, என்னது எழுத்த போயிட்டு உருவங்கிறேன்னா, எழுத்தும் ஒரு உருவம் தானடா, சப்தமும் ஒரு உருவம் தானடா. சோ அந்த சப்த உருவாக, எழுத்துருவாக அந்த பகவானே வந்திருந்தால் எப்படியோ அதுதான் கீதைன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண என்று சொல்லுகிறார். சப்த ரூபமான சப்தமயமான உருவமாக விளங்குகிறது. இதர சாஸ்திரங்களை வாசித்து அவற்றின் அர்த்தம் பலிதமான பிறகு அவை பிரயோஜனம் அற்று போவது போல் இந்த சாஸ்திரம் இல்லை. ஏனென்றால் இது முழுமையும் பிரம்மத்தின் சுரூபமாகவே இருக்கிறது. இப்போ நிறைய நீங்க புக்ஸ் படிக்கலாம், செய்யலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு ரிசல்ட்டுக்கு நீங்க வரலாம். மற்ற எந்த புக்ஸ்ல வேணா அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்க வரலாம். பட் இந்த பகவத்கீதையை நீங்க படிக்கும்போது அதனால ஒரு யூஸ் இல்லைங்கிற ரிசல்ட்டுக்கு நீங்க வர முடியாது. ஏன்னா நீங்களே அங்க இருக்க மாட்டீங்க, நீங்க பிரம்மமா மாறி இருப்பீங்க என்று அவர் சொல்கிறார். பகவான் அர்ஜுனனை ஒரு நிமித்தமாக செய்து கொண்டு விஸ்வம் முழுவதற்கும் கிருபை கூர்ந்து அதி துர்லபமான மகானந்தத்தை சுலபமாக கிடைத்து போகும்படி செய்து வைத்தார். ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துதான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மகாபாரத கதைப்படி. ஸோ மகானந்தமான அப்படின்னா இருக்கிறதுலயே ஆனந்தம். மா அப்படிங்கிற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவோம்? மகாத்மா, ஆத்மா, மகாத்மா. ஸோ மா அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய அப்படின்னு சொல்லுவோம். மகானந்தமான அப்படின்னா ஆனந்தத்தில் மிகப்பெரிய ஆனந்தமான ஒரு விஷயத்தை அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து கண்ணன் யாருக்கு தருகிறார்? நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். விஸ்வம் முழுவதற்குமே கிருபை கூர்ந்து அதிதுர்லபமான, அது ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு கெட் இட் அப்படிங்கிற துர்லபம் அப்படின்னா ரேர் அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்துல. மிகவும் விரலால் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்தவர்களுக்கே லபிக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மகானந்தத்தை அவர் எல்லாருக்குமே அள்ளி கொடுத்துட்டாரு. இதன் மூலியமா இந்த கீதையின் வாயிலாக.
ஷகோர பட்சியை ஒரு நிமித்தமாக செய்து கொண்டு சந்திரன் தன்னுடைய கிரணங்களால் முழுவதையும் சந்தோஷப்படுத்தி வைப்பது போலே எந்த தியரியை சொல்லும் போதும் எக்ஸாம்பிள் சொல்லி தான் சொல்லுவார் இல்லையா. ஸோ அர்ஜுனனை நிமித்தமாக வச்சு அதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாம்பிள் சொல்றாரு. சகோர பட்சியை நிமித்தமாக சந்திரன் வந்து உலகம் முழுக்கும் கொடுச்சு இல்லையா. ஏன்னா அர்ஜுனனுக்கு மட்டும் கொடுக்கல, நிமித்தமா வச்சுக்கிட்டு நமக்கு தான் கொடுத்தாரு இல்லையா. அதே மாதிரி சகோர பட்சியை நிமித்தமா வச்சுக்கிட்டு சந்திரன் உலகத்துக்கே தானே ஒரு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கௌதம முனியை நிமித்தமாக செய்து கொண்ட பரமசிவன் கோதாவரி என்னும் கங்கையை பிரவகிக்க செய்து கலிகாலத்தால் விருத்தி அடைந்திருக்கும் ஜகத் முழுவதையும் சுகப்படுத்தி வைத்தார் போலே. எனக்கு அந்த கதை தெரியாது எக்ஸாக்ட்லி. ஸோ கோதாவரி அப்படிங்கிற கதையை வந்து கௌதம முனியை நிமித்தமாக வைத்து உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து கௌதம முனியை நிமித்தமாக வைத்து இந்த கோதாவரி நதியை உருவாக்கினார். ஆனால் அந்த கோதாவரி நதி இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே வேற லெவல்ல உபயோகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கலிகாலத்தில் துக்கமடைந்திருக்கும் ஜகத், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் ஜகத் முழுவதற்கும் ஒரு சுகத்தை கொடுத்தாராம். ஸ்ரீகிருஷ்ணன் என்னும் பசு அர்ஜுனன் என்னும் கன்றை நிமித்தமாக செய்து கொண்டு கீதை என்னும் பாலை உலகத்தார் அனைவரும் பருகும்படி கலந்து வைத்தது. சிம்பிளா டைரக்டாவே சொல்லிட்டாரு. அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து கீதை, அதாவது கீதை என்னும் பசு, கீதை என்னும் பாலை கீதை என்னும் பாலை உலகத்தார் அனைவரும் பருகும்படி கலந்து வைத்தது. ஓகேவா. பொதுவா வந்து ஆட்டுக்கு பால் கண்ணுக்குட்டியை நிமித்தமாக வைத்துதான் கறக்குது. உங்களுக்கு எனக்கெல்லாம் கறக்கல. கரெக்டா வேலைக்கு கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கறக்குது. அதை நிமித்தமாக வைத்துக் கொண்டு நம்ம எல்லாம் சேர்ந்து குடிச்சுக்கிறோம் இல்லையா. ஏன்னா கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் தான் தேவை, அது நிறையவே கறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடிச்சுக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரியும் நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கணும். இந்த கீதையில் ஒருவன் பிரேமையுடன் ஸ்நானம் செய்தாலும் அதை படிக்கிறது என்னும் காரணத்தை கொண்டு அதை தன் நாக்கின் மேல் பூசிக்கொண்டாலும் அவன் இந்த கீதையாகவே ஆகிவிடுகிறான். அர்த்த விசாரம் பண்ணி எத்தா ஆழமா ஞான யோகி என்று அழைக்கிறார்கள் அல்லவா. இந்த அத்வைத பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறது பயங்கரமா விசாரம் பண்ணி அர்த்தத்தை உள்ள போயிட்டு புரிஞ்சுக்கிட்டவன் மட்டும்தான் பிரம்மம் ஆவான் எல்லாம் இல்லை. படிக்கிறவனே பிரம்மம் ஆயிடுவான். அடுத்த வரையில சொல்லுவார், அது கேட்கிறவனும் பிரம்மம் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம இதை படிச்சோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்கள்ல இதே விஷயத்த சொல்லியிருந்தாரு, மறுபடியும் தான் இதை சொல்லியிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. ஒரு இரும்பின் ஒரு பாகத்தின் மேல் ஸ்பர்சவேதி பட்ட மாத்திரத்தில் அந்த இரும்பு முழுவதும் தங்கமாக விடுகிறது அல்லவா. அவ்வாறே ஒருவன் கீதையை படிக்க எடுத்துக்கொண்ட அதில் ஒரு ஸ்லோகத்தின் ஒரு பதத்தை வாசித்தால் போதும் பிரம்மதை அவனுக்கு பூர்ணமாக சித்தித்து விடுகிறது. கிட்டத்தட்ட ஸ்பர்சவேதிக்கு ஈக்குவலண்டா இந்த பகவத்கீதையை சொல்லியிருக்காங்க. ஸ்பர்சவேதி அப்படிங்கிறது நல்லா துருப்பிடிச்ச ஒரு இரும்பாகட்ட கூட இருக்கிட்டு போகட்டுங்க. அந்த ஸ்பர்சவேதியில லேசா டச் பண்ணா போதும். இந்த ஸ்பர்சவேதியை வச்சு இந்த இரும்பு முழுக்க இப்படி தடவிட்டே இருக்கணும். எங்கெங்க தடவுறமோ அந்த இடத்துல மட்டும்தான் தங்கமாகும் அப்படின்லாம் இல்லையா. ஸ்பர்ஷவேதி அந்த துருப்பிடிச்ச இரும்பு இவ்வளவு பெருசு இருக்கு. அதுல ஒரு எண்டுல ஒரு ஓரத்துல இந்த ஸ்பர்சவேதி டச் ஆனா போதும் டோட்டலா வந்து சுத்தமான தங்கமா மாறிடும். சரியா. சோ எங்க ஈக்குவேட் பண்றாரு பாருங்க. இந்த பகவத்கீதைய ஒரு ஓரத்துல ஒரு ஸ்லோகத்தை நீ படிச்சாலே நீ தங்கமா மாறிடுவ அப்படின்னா நீ பிரம்மமா மாறிடுவ என்ற விஷயமாக இங்க அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு பதத்தை வாசித்தால் போதும் பிரம்மத்தை அவனுக்கு பூரணமாக சித்தித்து விடுகிறது. அதை வாசிப்பதற்காக வாயை வளைத்தாலும் அதன் ஸ்லோகங்களின் உச்சாரம் காதில் பட்டாலும் வாசிச்சா மட்டும்தான் இல்ல, உனக்கு வாட்ச் கூட தெரியல பரவாயில்ல, நீ அடுத்தவங்க வாசிக்கும் போது கேட்டாலே போதும், கேட்கிறீல்ல அது போதும் அப்படிங்கிறார். உச்சாரம் காதில் பட்டாலே போதும் அதே லாபம் கிடைத்து போகிறது. தானம் செய்ய ஆரம்பித்த ஒரு பிரபு வந்தவன் யாரானாலும் அவனுக்கு இல்லை என்று சொல்லாதது போலே கேட்பதையோ படிப்பதையோ அல்லது அர்த்த விசாரம் செய்வதையோ ஒரு நிமித்தமாய் கொண்டு ஒருவன் இந்த கீதையை சேவித்தால் போதும் பின்பு அடையாமல் அதற்கு இக்கரையில் நிற்பது என்பது இல்லவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு மறுபடியும். ஏன்னா அர்த்த விசாரத்தோட நல்லா புரிஞ்சு விசாரம் பண்ணி முழுமையா தெரிஞ்சுக்கிறது. ஒருத்தன் வந்து ஜஸ்ட் படிக்கிறது, இன்னொருத்தன் வந்து படிக்க கூட தெரியாது கேட்கறது. ஸோ இப்போ 3 கேட்டகரிஸ்ல வந்துட்டாங்க. ஜஸ்ட் கேட்கிறான் ஒருத்தன், சும்மா படிக்கிறான் ஒருத்தன் ஆழமா புரிஞ்சு படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பேர். ஒருத்தன் தானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு எல்லாம் பார்க்காம வந்தவனுக்குலாம் ஒருத்தன் தானம் கொடுக்குறான் அப்படின்னு கற்பனை பண்ணுங்க.
அந்த மாதிரி ஆளு, அந்த மாதிரி ஒரு தானம் கொடுத்தாங்கன்னா எப்படியோ அந்த மாதிரி கொடுக்கறது தான் இந்த கீதையம். இவனுக்கு தகுதி இருக்கு, இவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்க கூடாதுலாம் யோசிக்காதான். கீதையை டச் பண்ணிட்டான், கொடுத்துரு, அவ்வளவுதான். என்ன ஸ்பர்ச வேதி ரேஞ்சுக்கு முதலே சொல்லிட்டாரு. ஸோ அந்த எக்ஸாம்பிளோட இப்ப இதையும் சேர்த்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே மோட்சத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு கிரந்தமாக இந்த கீதை இருக்கின்றது என்று சொல்லி இந்த கீதையின் பெருமையை நிறைவு செய்யும் போது இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதியிருக்காரு. ஆக்சுவலா மராட்டில் என்ன இருக்குன்னா, இந்த கீதை ஒன்றே உங்களுக்கு மோட்சத்தையே கொடுத்து விடுகின்ற சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போது நீங்கள் மற்ற கிரந்தங்களை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இந்த கீதையை முடிக்கின்றார். சரியா? அப்போ நான் நிறைய பேர் வந்து இந்த மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதை படிக்கணும், இதை படிக்கணும், அந்த இதை பார்க்கணும், தேடணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த கீதையின் பெருமை எப்பேற்பட்டதாக இருக்கிறது. வாசிச்சாலே மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல, பின் எதுக்கு நீ கஷ்டப்படுற என்ற ரேஞ்சுக்கு சொல்லி இந்த கீதையின் பெருமையை வர்ணித்து முடிக்கின்றார். இனி வியாச பகவானின் பெருமையை வர்ணிக்க தொடங்குகின்றார். அதை படிக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒருவரோடு ஒருவர் சம்பாசித்து காற்றில் விட்டுவிட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீ வியாசர் ஒன்று சேர்த்து உலகத்தார் அனைவரும் தங்கள் கையில் எடுத்துக் கொள்ளும்படி செய்து வைத்தார். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தானே இருந்தாங்க. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போர்க்களத்தில் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்த காத்துல போயிட்டு இருந்த வார்த்தைகளை கலெக்ட் பண்ணி நமக்கு கிரந்தமா கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா வியாச பகவான். மகாபாரதத்தை எழுதின வியாச பகவான், அதுல ஒரு பகுதி தானே இந்த பகவத்கீதை வருது. ஸோ அந்த வியாச பகவானை பாராட்டும் வகையில அவர் ஆரம்பிக்கிறாரு. வார்த்தைகள் அனைத்தையும் வியாசர் ஒன்று சேர்த்து உலகத்தார் அனைவரும் தங்கள் கையில் எடுத்துக் கொள்ளும்படி செய்து வைத்தார். இன்னைக்கு நம்ம பகவத்கீதை நம்ம கையில வந்திருக்கு காரணம் என்னன்னா வியாச பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். குழந்தை இடத்தில் அதிபிரமையுடன் தாயானவள் அதற்கு அன்னத்தை ஊட்டி வைக்க உட்கார்ந்தால் அவள் அது உட்கொள்ளத்தக்கதாக அந்த அன்னத்தை சின்ன சின்ன கவனமாக செய்து ஊட்டுவாள் அல்லவா? எங்கும் வியாதி உள்ளதாக அடிக்கும் காற்றை புத்திசாலிகளான மனிதர்கள் விசிறிகள் உதவியை கொண்டு அது தங்களுக்கு உபயோகப்படும்படி செய்து கொள்கிறார்கள் அல்லவா? அப்படியே வார்த்தைகளால் அறிவிக்க முடியாததான ஒரு விஷயத்தை ஸ்ரீ சூத்ரர் அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக வியாசர் அனுஷ்டு ஸ்லோகங்களாய் செய்து வைத்தார். ரெண்டு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அது எப்படி சின்ன சின்ன குளமா ஒட்டி விட்டா எவ்வளவு பெரிய அவ்வளவு விட்டா அந்த வாய்க்குள்ள போகாது இல்லையா? அந்த குழந்தைக்கு எப்படி சொன்னா உள்ள போகுமோ அந்த மாதிரி அந்த குழந்தையை வந்து குழந்தைக்கு வந்து ஊட்டி வைக்க வேண்டியது இருக்கு. ஒரு தாய் வந்து குழந்தைக்கு அப்படிதான் ஊட்டுவாங்க. அதே மாதிரி காத்து எங்கும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்து வேணும்னா ஒரு விசிறி வச்சுக்கிட்டாதான் காத்து வரும் இல்லையா? அந்த மாதிரி சொற்கள் வந்து அர்ஜுனனுக்கும் இடையில வந்து இந்த பகவத்கீதை வந்துருச்சு. இத நமக்கு புரிகிற மாதிரி நம்ம தான் குழந்தை, இப்போ இந்த வியாச பகவான் தான் தாய். சோ அவர் வந்து நமக்கு புரிகிற மாதிரி ஸ்லோகங்களாக வடித்து, இன்னும் நம்ம ஞானேஸ்வர் அதை விட பெரிய தாயாக இருக்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய தாய் மௌலி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அவர் 700 முட்டைகளை கொடுத்தால் இவர் 9000 முட்டைகளாக இன்னும் சின்னதாக்கி கொடுத்தார் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் வந்து வியாச பகவானின் பெருமையை வர்ணிக்கின்றார். ஓகேவா? உபயோகப்படும்படி செய்து கொள்கிறார்கள் அல்லவா? அப்படியே வார்த்தைகளால் அறிவிக்க முடியாததான ஒரு விஷயத்தை ஸ்திரீ சூத்திரர்கள் அனைவரும், ஏன்னா முன்னாடி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் மட்டுமே இதை படிக்கணும், ஸ்திரீகள் படிக்கக்கூடாது, சூத்திரர்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதனை எல்லாத்தையும் பிரேக்கப் பண்ணி இந்த கிரந்தம் வந்து யார் வேணா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோட வந்ததுதான் கீதையினுடைய மிகப்பெரிய பெருமை. வேதம் இருந்து எல்லாருமே படிக்கக்கூடாதுன்ற ரூல்லாம் இருக்குது, சாஸ்திரத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை பிரேக் பண்ணி வந்திருக்கு அப்படின்றதுனால சொல்றாரு. அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக வியாசர் அனுஷ்டு ஸ்லோகங்களுடன் செய்து வைத்தார். அனுஷ்டுன்னா என்னன்னு தெரியல, ஸ்லோகங்களாக செய்து வைத்தார். சுவாதி நட்சத்திரம் மலை ஜலத்தை முத்தாக செய்து தராமல் போனால் ஸ்திரீகள் அதை கொண்டு தங்கள் தேகங்களை எப்படி அலங்கரித்துக் கொள்வார்கள்? நாதத்துக்கு ஒரு வாத்தியத்தின் சேர்க்கை இல்லாமல் போனால் அது எவ்விதம் காதால் கேட்கப்படும்? வாசனைக்கு பூவின் சேர்க்கை இல்லாமல் போனால் அதை மூக்கிய விதம் கிரகித்துக் கொள்ளும். தித்திப்புக்கு அன்னத்தின் சேர்க்கை இல்லாவிட்டால் அதை நாக்கிய விதம் அனுபவிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக சொல்றாருன்னு சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லும்போது நச்சு நச்சுன்னு உள்ள போகும். ஆக்சுவலி கண்ணனும் அர்ஜுனனும் பேசினாங்க, வாஸ்தவம் தான். கண்ணனும் அர்ஜுனனும் பேசினாங்கன்றது நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த கண்ணனும் அர்ஜுனனும் பேசியதே இங்கு பகவத்கீதை என்னும் கிரந்தமா வந்ததுனாலதான் நமக்கு பிரயோஜனம் இல்லையா? அப்போ அது இல்லைன்னா இது இல்லதான் இல்லைங்கள. வியாச பகவான் வந்து அவரா வந்து எதுவும் எழுதல, அவங்க
அவங்க 2 பேர் பேசினதுதான் எழுதினாரு. ஆனா அவங்க இல்லைன்னா அவரால் எழுதியிருக்கவே முடியாதுங்கிறது ஒரு பக்கம் வைங்க. ஆனா இவர் எழுதியிருக்கவே இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நமக்கு எங்க எப்படிங்க கிடைச்சிருக்கோம்? சோ இந்த விஷயத்தை வியாச பகவானின் பெருமையை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு நிலையோடு எழுதப்பட்டது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு என்ன போயிட்டு அந்த கண்ணன் அர்ஜுனன் சம்பாதத்தை விட இது ஒரு படி மேல வசந்ததாக தெரிகிறதே அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் இப்ப மனசுல இந்த வச்சுக்கிட்டு கேளுங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சுவாதி நட்சத்திரம் மலை ஜலத்தை முத்தாக செய்து தராமல் போனாள். ஆக்சுவலா மலை ஜலம் தான் முத்தாகிறது, ஆனா அது சுவாதி நட்சத்திரத்துல தான் ஆகும். சுவாதி நட்சத்திரம் இல்லைன்னா மலை ஜலம் ஆகாது. ஆக்சுவலா வந்து இந்த முத்த உருவாகிறதுக்கு மலை ஜலம் தான் காரணமாக இருக்க போதும், இப்ப இந்த கீதைக்கு முழு காரணம் கண்ணனாக இருந்த போதும் ஆக்சுவலா கிரந்தமா வந்ததுக்கு காரணம் வியாசர் தானே. அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் தான் அந்த முத்தா வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆனாலும் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸா தெரியுது பாத்தீங்களா என்று நீங்க அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, அது எக்ஸாம்பிள். நாதத்துக்கு ஒரு வாத்தியத்தின் சேர்க்கை இல்லாமல் போனால் எவ்விதம் காதால் கேட்கப்படும்? நாதம்னா பாட்டு சங்கீதம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஒரு கிட்டாரோ அல்லது வீணையோ ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அது இருந்தாதான் அந்த நாதத்துக்கு உயிர் வருதுங்க. நாதம் தான் அப்கோர்ஸ், நாதம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைதான். ஆனா அந்த நாதத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேட்டராக இருந்து அதை நமக்கு வந்து சேர்க்கிறது யாரு? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தானே. இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா எனக்கு நாதம்ங்கிறது இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பிரயோஜனம் இல்லை. பட் நாதம் அப்படின்னு மட்டும் இருந்தா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம போச்சுன்னா அதுவும் எனக்கு காது கேட்காது. Even though we feel that instrument is the least important, but that seems to be like a most important. அதாவது அது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் போல தெரிஞ்சாலும் உண்மையில் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆகவும் சேர்ந்தே தெரிகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். வாசனைக்கு பூவின் சேர்க்கை இல்லாமல் போனால், நீங்க பூவை மோந்து பார்க்கும்போது வாசனை வருது, ஆனா அந்த உண்மையில வாசனை இருக்கு. அந்த வாசனை இந்த பூவில் துணை கொண்டு நமக்கு வந்து சேர்க்கிறது இல்லையா? அப்ப இது சப்போர்ட்டிங் டிவைஸ். ஆனா அந்த பூவே இல்லைன்னா வாசனை இருக்கும், ஆனா அது எப்படி நமக்கு வந்து சேரும்? அந்த பூவுல அதை சேகரிச்சு அதை கொண்டு வந்து நமக்கு சேர்க்க போய் நமக்கு சேர்ந்தது இல்லையா? எத்தனை எக்ஸாம்பிள் பாருங்களேன். தித்திப்புக்கு அன்னத்தின் சேர்க்கை இல்லாவிட்டால் அதை நாக்கு எவ்விதம் அனுபவிக்க முடியும்? சிமிலர்லி சர்க்கரை இருக்கு, இனிப்பு இருக்கு, இனிப்புக்கு சர்க்கரையின் துணை வேணும். அது நம்ம நாக்குக்கு வந்து சேரணும் அப்படின்னா மேட்ரு வேணும் இல்லையா? எனர்ஜி மேட்ரு மாதிரி நீங்க இமேஜின் பண்ண கூட ஈஸியா புரியும். ஸோ எனர்ஜி இஸ் அஃப்கோர்ஸ் எவ்ரி திங், பட் அதுக்கு ஒரு மேட்ரு துணை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாமல் போகிறதே என்பது மாதிரி சொல்றாரு. ஸோ இது எதுக்காக ஈக்குவேட் பண்றாருன்னா, இன்னும் எக்ஸாம்பிள் போயிட்டு இருக்கு, கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. கண்ணாடி இல்லாமல் கண்ணால் கண் பார்க்கப்படுமா? ஆக்சுவலா கண்ணு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது சரியா? ஆனா அந்த கண்ணை நீ பார்க்கணும்னா கண்ணாடி வேணும்ல. கண்ணாடி இல்லையமா அந்த கண்ணை நீ பார்க்க முடியாம போயிடும் இல்லையா என்ற விஷயத்தை இன்னொரு எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. திருஷ்டாவான ஒரு குரு உருவெடுத்துக் கொண்டு திருஷ்ய வஸ்துக்களில் ஒன்று ஆகாவிட்டால் அவரை உபாசிப்பது எவ்விதம் சாத்தியமாகும்? ஆக்சுவலா இந்த பகவத்கீதைங்கிற கிரந்தமே வந்து திருஷ்டா திரவிய திருஷ்யம் அப்படின்னா இல்ல, காண்பவன் அப்படின்னா திருஷ்டான்னு அர்த்தம், திருஷ்யம் அப்படின்னா காணப்படும் பொருள் அப்படின்னு அர்த்தம் சரியா? அப்போ காண்பவனே காணப்படும் பொருளாக இங்க இருந்ததுனாலதான் இந்த கீதை உருவாச்சு. ஏன்னா இது அத்வைத கிரந்தம், ஏன்னா இருக்கிறதே ஒண்ணுதான். அங்க அந்த ஆத்மஸ்வரூபமே இங்கே எல்லாமாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் அல்லவா? சோ ஒரு வருடத்தை கொண்டு திருஷ்ய வஸ்துக்கள் ஒன்று ஆகாவிட்டால் அவரை உபாசிப்பது எவ்விதம் சாத்தியமாகும்? ஒண்ணு இல்லைங்க, கடவுள் ஒரு சிலையை வச்சிருக்கிறீல்ல, அந்த சிலையில நீ கடவுளை பார்த்து கும்பிடுற இல்ல. இப்போ அந்த சிலையே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, மேட்டரே இல்லை, எனர்ஜி மட்டும் தான் இருக்குன்னா நீ எங்க போய் கும்பிடுவே, எப்படி கும்பிடுவ? அப்போ நீ வந்து அந்த சிலை கல்லுங்கிறது லீஸ்ட் மேட்டரா இருக்கலாம், பட் உனக்கு அந்த பிரம்மத்தை காட்டுறதே அந்த கல் வழியா தான் நீ பார்த்த ஏன்ற நீங்க யோசிச்சு பார்க்கும்போது we cannot underestimate the வியாச பகவானுடைய பங்களிப்பை வந்து நீங்க லீஸ்டா அண்டர்எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அப்படியே கணக்கிட முடியாதான பரம வஸ்து 700 ஸ்லோகங்கள் என்று கணக்கிடக்கூடிய இந்த கீதை என்னும் உருவுள்ளதா அமைக்கப்படாவிட்டால் அந்த பிரம்ம வஸ்து எவனை கிட்ட முடியும்? கணக்கிடவே முடியாது அந்த பிரம்ம வஸ்துவை. அதை கணக்கிட்டு 700 ஸ்லோகங்கள்ல கொடுத்து வியாச பகவானை கொடுக்கலன்னா நீ எப்படின்னா பிரம்ம வஸ்து கிட்ட போக முடியும்? நீ எப்படி பிரம்மமாகவே முடியும்? அப்போ பிரம்மம் ஆவதற்கு அப்கோர்ஸ் பகவத்கீதை வேணும் தான். அந்த பகவத்கீதை அப்படிங்கிறது கிரந்தமா வியாச பகவான் உனக்கு கொடுத்ததுனால தானே அந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டு நீ பிரம்மமாக முடியும். அவர் 700 ஸ்லோகங்கள் நீ தராம போயிருந்தா நீ என்னைக்கு நீ பிரம்மமாறதுக்கு என்று ஞானதேவர் அந்த வியாச பகவானின் புகழ் பாடுகிறார்.
எப்படி அவன் கிட்ட முடியும்? மேகமானது சமுத்திரத்தின் ஜலத்தை மழையாக செய்து கொடுப்பதால் உலகம் மேகத்தையே கொண்டாடுகிறதே தவிர எல்லையற்றதான சமுத்திரத்தை கொண்டாடுவதில்லை. என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஆல்ரெடி நமக்கு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதாவது கண்ணனை விட அர்ஜுனன் உசத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எதுக்காக உசத்தின்னு சொல்லேன்னு புரிஞ்சுக்கோங்கன்றதுக்கு இதே எக்ஸாம்பிள் காட்டியிருந்தாங்க. மறுபடியும் இந்த எக்ஸாம்பிள் இந்த இடத்துல காட்டுறாங்க. என்ன சொல்றாரு? ஏங்க மலை அப்படிங்கிறது மலை தண்ணி அப்படின்றது எங்கன்னு வந்தது? சமுத்திரத்தின் தண்ணீர் தான் ஆவியாகி நமக்கு மழையாக பொழிந்தது. அப்போ இந்த மழை தண்ணிக்கு ரூட் யாரு? ரூட் சமுத்திரம் தான். ஆனா நம்ம மேகத்தை பாராட்டுறோமா அல்லது சமுத்திரத்தை பாராட்டுறோமா? ஏன்னா சமுத்திரம் உப்பாக இருக்கின்ற காரணத்தால், இன்னொரு ஃபேக்டர் உப்பாக இருக்கின்ற காரணத்தினாலும், ரெண்டாவது அதை நேரடியாக நம்ம கணிப்பு தெரியல. அதுல இருந்து அது மேகம்தான் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது. நமக்கு யார் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்றது தானடா பெருமை. அப்ப மேகத்தை தானே நீ பாராட்டுற, மழை வேணும் மழை வேணும்னு சொல்லிட்டு நீ மேகத்தை தான் பாக்குறியே தவிர சமுத்திரத்தையா பார்த்துட்டு இருக்க உட்காந்து. ஏன்னா அவன் தானே இதை கொண்டு வந்து சேர்க்கணும் என்று நாம பார்க்கிறோம் அல்லவா? அந்த மாதிரியும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அங்கே கிருஷ்ணார்ஜுன சம்வாதத்தை இந்த வியாச பகவான் சம்வாதம் எனும் சமுத்திரத்தில் வியாச பகவான் மேகமாய் போய் அதை கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்க போய் நமக்கு இன்றைக்கு இந்த கிரந்தம் கிடைத்திருக்கின்றது என்ற விஷயமாக அவமானப்படுத்துகின்றார். உலகம் மேகத்தையே கொண்டாடுகிறதே தவிர எல்லையற்றதான சமுத்திரத்தை கொண்டாடுவதில்லை. அப்படியே வாயினால் எடுத்துச் சொல்ல முடியாததாக இருந்து பரபிரம்ம வஸ்து கீதா ஸ்லோகங்களா அமைக்கப்படாவிட்டால் அதை எவர்கள் எடுத்து பேச முடியும்? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதே ஈக்குவேட் பண்றாரு. ஸோ அந்த பிரம்ம வஸ்து இன்னைக்கு 700 ஸ்லோகங்கள்ல வரலன்னு இது என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அல்லது காதால் எப்படி கேட்க முடியும்? ஆகையால் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வார்த்தைகளை கீதை என்ற ஒரு கிரந்தமாய் அமைந்து வைத்ததால் கிரந்தமாக வியாச பகவான் அமைத்து வைத்ததால் உலகத்தாருக்கு மிக்க பெருத்த உபகாரத்தை செய்து வைத்தார் என்று சொல்லு அந்த வியாச பகவானுடைய புகழை பாராட்டி இருக்கின்றார். ரிமைனிங் பார்ட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.